கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதத்தை நமக்கு தந்தார். அவருக்கு நன்றி செலுத்தவும் ஜெபிக்கவும் கண்களை மூடலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆகஸ்ட் முழுவதும் எங்களுக்கு நல்லவராய் இருந்தீர், போதுமானவராய் இருந்தீர், உண்மை உள்ளவராய் இருந்தீர். நன்றி செலுத்துகிறோம். We thank you for what all you have done in the month of August. Pray for the month of September, O Lord. ஆண்டவரே, சுகவீனத்தில் சுகத்தை தந்ததற்காய் நன்றி. மனித தயவை அனுகூலத்தை தந்ததற்காய் நன்றி. தேவைகளை சந்தித்ததற்காய் நன்றி. போக்கையும் வரத்தை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. We thank you, Lord. You have been good. Hallelujah. முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே. வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. நன்றி உள்ளவர்களாய் நிற்க உதவி செய்யும். நன்றி செலுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, செப்டம்பர் மாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 3/2 பாகத்தை இந்த ஆண்டில் முடித்து விட்டோம். இன்னும் 3/1 பாகம்தான் மீதி இருக்கிறது. ஆண்டவர், இந்த 3/1 பாகம் வேதத்தில் 3/1 பாகம் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி இறுதி 3/1 பாகம் இந்த ஆண்டினுடைய 3/1 பாகம், கடைசி பாகம். ஆண்டவரே, அது விசேஷமானதாக இருக்க, மகிமை உள்ளதாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்துக்குரிய கிருபையை தருவீராக. ஆண்டவரே, சமாதானம் பெருகுவதாக. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல மாற, மறுரூபமாக மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும். எங்களே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க, ஆண்டவரே, உம்மோடு ஒப்புரவாக எங்களுக்கு உதவி செய்யும். பாரங்களை எல்லாம் உம்மேல் வைக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய காரியங்களை, எங்களை, குடும்பத்தை, தேசத்தை, தலைவர்களை, சபையை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய முயற்சிகளை, திட்டங்களை, விருப்பங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த மாதத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வழி நடத்துவீராக. இந்த மாதத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களை வழி நடத்தும். இந்த மாதத்தில் எங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று எங்களுக்கு வெளிப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் சாட்சியாய் வாழ, உம்முடைய வாசனையை வீச, உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் காண்பிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட, எல்லா சவால்களும் தீர்க்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே.
உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீ நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. துதிக்கிற ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த மாதத்திலே என்ன நடக்க போகிறது என்று உமக்கு மாத்திரமே தெரியும். அதனாலே நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நேற்றும் போதுமானவராய் இருந்தீர், இன்றைக்கும் போதுமானவராய் இருக்கிறீர், நாளையும் நீர் போதுமானவராய் இருக்கிறீர். மட்டுமல்ல, நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவராய் இருக்கிறதற்காக சோத்திரிக்கிறோம். எல்லாம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், வேலை மாறலாம், தொழில் மாறலாம், ஊழியம் மாறலாம், பொருளாதாரம் மாறலாம், எல்லாம் மாறலாம். ஆனால் நீர் மாறாதவர், உடைய வார்த்தை மாறாதது. அதற்காக நாம் உம்மை சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தெளிவில்லாத காரியங்களை, நிழல் போன்ற காரியங்களை எல்லாம் நிஜமாக்கி, தெளிவில்லாத காரியங்களை எல்லாம் தெளிவாக்க போகிறதற்காக சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தலைகீழ் மாற்றத்தையும் ஆண்டவரே சிலருக்கு சில விஷயங்களில் என்னை தரப்போகிறதற்காக நாங்கள் சோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, உமக்கு துதி சோத்திரம். உடைய வசனத்தின் மூலம் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக இந்த மாதத்துக்காக. ஹல்லேலூயா, 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 இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. எகிப்தை விட்டு புறப்பட்டு 40 வருஷம் ஆகிப்போச்சு. எகிப்தை விட்டு புறப்பட்ட ஒரு தலைமுறையே அவங்க ஆயுசே முடிஞ்சு போச்சு. அதில் யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் மீதி இருக்காங்க. 32 லட்சம் பேரில் 31,980,000 பேர் ஆயுசு முடிஞ்சு போச்சு. 2 பேர் மட்டும்தான், 998 பேர், 2 பேர் மட்டும்தான் பாக்கி இருக்காங்க. புதிய தலைமுறை வந்து விட்டது. ஆனாலும் அந்த நிந்தை, எகிப்தை விட்டு வந்துட்டாங்க, அடிமைத்தனத்திலிருந்து வந்துட்டாங்க, இப்போ விடுதலை பெற்றுட்டாங்க. மேக சம்பம் நிழல் கொடுக்குது, ஏர் கண்டிஷனாக இருக்குது. அக்னி சம்பம் வெளிச்சம் கொடுக்குது, ஹீட்டராக இருக்குது. மண்ணா பொழியுது, காடை வந்து உழுது, கண்மலையிலேருந்து தண்ணீர் வருது, கால் வீங்கலை, பலவீனம் வரலை, உடை பழசாகலை. அவ்வளவு அற்புதங்கள், அதிசயங்கள், வெற்றிகள், போர்களில் வெற்றிகள். கர்த்தருடைய சத்தம் கேட்குது, கர்த்தருடைய மகிமை காணப்படுது. சுற்றி இருக்கிறவங்களாம் பயந்து நடுங்கிறான். இவ்வளோ இருந்தும் கூட ஒரு நிந்தை மாறலை. இவ்வளோ இருந்தும் நிந்தை மாறலை. என்ன நிந்தை? எகிப்தின் நிந்தை. எகிப்தின் நிந்தை என்பதை 2 பகுதியாக சொல்லலாம். ஒன்று, என்ன இருந்தாலும் எகிப்தினுடைய அடிமைகளாக இருந்தவங்க தானே. என்னதான் அவங்களுக்கு அற்புதம் நடக்கலாம், அதிசயம் நடக்கலாம் ஐயா, ஆனால் அவங்க அடிமைகள் தானே. என்ன இருந்தாலும் அவங்க வனாந்தரத்தில் தானே போயிட்டு இருக்காங்க. எகிப்தில் அடிமைகளாக இருந்தாலும் சொகுசாக இருந்தாங்களே. பட்டணத்தில் இருந்தாங்க, நாகரிகமான இடத்துல இருந்தாங்க, வசதியை வாய்ந்த இடத்துல இருந்தாங்க. இங்கே ஒன்றும் இல்லையே.
வெறும் வனாந்தரம், ஒன்றுமே இல்லை. கூடாரத்தில் 40 வருஷமா நாடோடி மாதிரி, நரிக்குறவ மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான். அற்புதம் நடக்கலாம், அதிசயம் நடக்கலாம் ஐயா, அது நடக்கலாம், வனாந்தரம் தானே என்கிற அந்த நிந்தை. ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவங்கள கானானுக்குள்ள கொண்டு வந்தார். அப்பதான் அவங்க யோர்தானை கடக்கிறாங்க. யோர்தானை கடந்த உடனே தான் இது சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். அது வரைக்கும் மன்னா பொழிஞ்சிட்டு இருந்தது. அது வரைக்கும் விவசாயம் கிடையாது, அறுவடை கிடையாது. ஆனால் ஒரு அறுவடையை அவங்க கண்டு தானியத்தை புசித்த உடனே அடுத்த நாளே மன்னா நின்று போச்சு. இப்போ தேசத்துக்குள்ளே வந்துட்டாங்க. கானான் தேசத்துக்குள்ளே திராட்சை தோட்டங்களும் பட்டணங்களும் வயல்களும் பள்ளத்தாக்குகளும் மலைகளும் மழை பொழிவும் இருக்கிற கானான் தேசத்துக்குள்ளே, பானும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ யாரும் இவங்களை வனாந்தரவாசின்னு சொல்ல முடியாது. அந்த நிந்தை நீங்கி போச்சு. இவங்களை யாரும் என்ன அவங்க ஒரு நாடோடி மாதிரி அலையிறாங்க, அவங்களுக்கு மேலே இருந்து தான் மண்ணா பொழிது, ஒரு அறுவடை கிடையாது, ஒரு தோட்டம் கிடையாது, ஒரு துறவு கிடையாது, ஒரு வயல் கிடையாது, ஒரு காடு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ வயலில் விதைச்சி அறுத்து சாப்பிட்டுட்டாங்க. அதனால் அந்த நிந்தை நீங்கி போச்சு. இப்போ எகிப்தியர்கள், இன்னொரு பகுதி, எகிப்தியர்கள் இவர்களை நிந்தித்து கொண்டிருந்தார்கள். என்ன சொன்னாங்க, எங்ககிட்ட இருந்தப்போ, எங்ககிட்ட வேலை செஞ்சப்போ நல்லா இருந்தாங்க, பம்பர் நாடோடி மாதிரி அலையிறான் அப்படின்னு எல்லாத்தையும் குழந்தை குட்டிகள் மாடு ஆடெல்லாம் கொட்டிக்கிட்டு ஒரு இடத்துல இல்லாமல் அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறான் நாடோடி மாதிரின்னு அவங்க சொன்னாங்க. எங்கள் விட்ட போய் நல்லா இல்லை, 40 வருஷம் ஆகி போச்சியா, எங்களை விட்டு போய் ஒரு தலைமுறையே போயிட்டு இன்னும் நல்லா இல்லையே அப்படின்னு சொன்ன அந்த நிந்தையை ஆண்டவர் நீக்கினார். அதனால இந்த மாதத்திலும் கூட எகிப்தை விட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஒரு தலைமுறைக்கு முன்னால, 40 வருஷத்துக்கு முன்னால. ஆனா எகிப்தினுடைய நிந்தையை விட்டு அன்றுதான் கில்காலில் தான் அவங்க வெளியே வந்தாங்க. யோர்தானை பிரித்து கடந்த பிறகுதான் வெளியே வந்தார்கள். அதனால ஆண்டவர் தேவைப்பட்டால் யோர்தானை கூட 2ஆக பிரித்து நம்மை நிந்தையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். வறுமையிலிருந்து நாம் முன்னாலே வெளியே வந்திருக்கலாம், ஆனால் வறுமையை குறித்த நிந்தை நமக்கு இருக்கும். பாவத்திலிருந்து வெளியே வந்திருக்கலாம், ஆனால் அவன் என்ன இருந்தாலும் பாவம் பண்ணவன் தானே, அவன் அப்படி இருந்தவன் தானே அப்படின்ற பேச்சு இருக்கும். ஆண்டவர் அதை மாற்ற வல்லவர், நிச்சயமாக மாற்றுவார். நம்முடைய கடந்த காலத்திலிருந்து நாம் வெளியே வந்திருக்கலாம், கடந்த கால கசப்புகள், கடந்த கால காரியங்கள்ல இருந்து. ஆனால் கடந்த காலத்தை குறித்து மற்றவர்கள் நம்மை நிந்திக்கிற அந்த காரியங்கள் இன்னும் அப்படியே இருக்கலாம். ஆண்டவர் அதிலிருந்தும் நம்மை வெளியே கொண்டு வர போகிறார். அதற்கான காரியங்களை இந்த மாதத்திலே செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த செப்டம்பரில் ஒரு கில்காலை உங்களுக்கு தருவாராக. ஆமென்.